ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மல்டிஃப்ளை டாய்ஸ். இன்றைக்கி ஒரு ட்ரிச்சி விலாக் தான் பார்க்க போகிறோம். இது என்ன லொக்கேஷன், எங்கே போனோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் ஃபைனலாக உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா ஏஜ் கிட்ஸுக்கும் ஏற்ற மாதிரியான அவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கேம்ஸ் இந்த பர்டிகுலர் ப்ளே ஏரியாவில் இருக்குது. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய கேம்ஸ் இருக்குது. உள்ளே போனால் மோர் தென் 2 to 3 hours நம்ம அதுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிரிட்ஜ் தான். ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாம் அவங்களோட ஃபியரை ஓவர் கம் பண்ணுறதுக்கான ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட்னா இது. நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பிரிட்ஜு. ஸோ அவங்கள தனியாக நடக்க விடும்போது அவங்களோட ஃபியரை ஈஸியாக அவங்க ஓவர் கம் பண்ணிப்பாங்க. அண்ட் ஆல்சோ என்னோடய பையன் ரொம்பவே பயந்தான் இந்த பிரிட்ஜில் நடக்கிறதுக்கு இனிஷியலி. பட் தென் ஸ்லோவாக பொறுமையாக நடந்து எண்டுக்கே வந்துட்டா. ரொம்ப தைரியமாக அதுக்கப்புறமேட்டு வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஓவராலாக இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய கேம்ஸ் இருக்குது. பட் அது அத்தனையிலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிரிட்ஜ் தான். நார்மல் சாஃப்ட் ப்ளே ஏரியான்றது செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அரவுண்ட் 280 rupees ஐ திங்க். ஸோ அது ஒரு ½ an hour விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் போர்ஷனுக்கு வந்தோம். இங்கே 4 பார்ட்ஸாக செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. சாண்டில் விளையாடுறது அண்ட் மினி பில்டிங் பிளாக்ஸ் அண்ட் தென் லெகோவில் விளையாடுறதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஃபோமில் பில்டிங் பிளாக்ஸ் வச்சுருக்காங்க, புக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, பப்பெட் புக்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டி ரிலேட்டட் ஒரு ஏரியா இருந்தது. அண்ட் தென் இது எல்லாமே ரூம்ஸாக செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜம்போ பில்டிங் பிளாக்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது குட்டி பசங்களுக்கே ஒரு டென்ட், ஒரு ஹோம் மாதிரி கட்டி அதுக்குள்ளே அவங்க என்டர் ஆகிட்டு வர மாதிரி அவ்வளோ நிறைய பில்டிங் பிளாக்ஸ். எல்லா வீடியோ கிளிப்ஸுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்குறதுக்கே. எவ்வளோ பிளாக்ஸ் இருக்குது பாருங்களேன், நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. அண்ட் பேரண்ட்ஸும் கிட்ஸும் சேர்ந்து விளையாடுறதுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் கிச்சன் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. ஸோ அங்கே ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் அண்ட் தென் எல்லா வகையான வெசல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டிப்பிக்கல் கிச்சன் செட்டப் மாதிரியே இருந்ததுனால மோஸ்ட் ஆஃப் தி கிட்ஸ் அந்த கிச்சன் ஏரியாவில் தான் இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே ரூமாக பார்ட்டிஷன் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் கார்டு நம்மளுக்கு கொடுத்துட்றதுனால நம்ம எந்த கேம் வேணும்னாலும் பே பண்ணி விளையாடுற கேம் ஒன்றும் நம்ம விளையாடிக்கலாம். ஒவ்வொரு கேமும் நம்ம மால்லலாம் விளையாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி கேம்ஸும் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பட் நாங்கள் மோஸ்ட்லி அதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலை. நாங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரியான பேரண்ட்ஸோடு இன்வால்வ் ஆகி விளையாடுற கேம்ஸ் மாதிரி தான் நாங்கள் விளையாண்டோம். இதுவும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இனிஷியலி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிப்பீங்க, கார்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் இருக்கிற அமௌண்ட்லேருந்து நீங்கள் ஒன்றா டிடெக்ட் பண்ணிகிட்டே விளையாடிட்டுருக்கலாம். ஸோ எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன்றுத்துக்குமே நம்ம பே பண்ணிக்கணும். இது டோட்டலாக 417 rupees. இந்த 4 ஏரியாவையும், அதாவது இந்த 4 ரூம்ஸையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு கிச்சனில் விளையாடலாம், சாண்டில் விளையாடலாம், அண்ட் தென் ஜம்போ பில்டிங் பிளாக்ஸ் விளையாடலாம், அண்ட் தென் அந்த புக்ஸ் அண்ட் லெகோ பிளாக்ஸ் எல்லாம் இருந்துச்சுல்ல, ஸோ அந்த ஏரியா. ஸோ இது 4மே 417 rupeesக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக டைம் பார்த்திங்க அப்படின்னா 1 hour நம்ம விளையாடிக்கலாம். ஸோ 15 minutes நாங்கள் செப்பரேட் பண்ணி விளையாடிட்டோம். கிட்ஸ் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூமுக்கு ஓடி போய் கூட விளையாடிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எந்த டைம் எந்த ரூமில் ரஷ் இல்லையோ நாங்கள் அந்த ரூம் எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு விளையாடிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிச்சன் செட்டில் பார்த்திங்க அப்படின்னா உட்டனில் அண்ட் பிளாஸ்டிக்கில் அவன் வச்சுருந்தாங்க, ஏர் ஃப்ரையர் வச்சுருந்தாங்க, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், மிக்ஸி அண்ட் தென் இந்த மாதிரி எல்லா எவர் சில்வரில், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எல்லாமே ஃபுல்லாகவே கிச்சன் செட் அப்படியே செட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ பீட்சா, பர்கர் எல்லாமே வெல்க்ரோவில் அட்டாச் பண்ணிவிட்டு விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ரூமு தான் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேரண்ட்ஸ்க்கு என்ன வேணும்னு கேட்டு குக் பண்ணி கொண்டு பிளாட்டராக கொடுத்துட்டு போயிட்டுருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஃபன்னாக நான் என்ஜாய் பண்ண ஒரு ஸ்பேஸ்னால் இந்த கிச்சன் ஸ்பேஸ் தான். உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. என் பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணான்.
எங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. ஸோ எவ்ரி டைம் ட்ரிச்சிக்குன்னு போனோம் அப்படின்னா இந்த ப்ளே ஏரியாவுக்கு கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது நம்மளோட பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்துருக்கலாமோ, ஏன் நம்ம இவ்வளோ லேட்டாக தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோன்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. 15 மினிட்ஸ் கிட்ஸுக்கு ஆக்சுவலி பத்தில் ஒவ்வொரு ஏரியாவுக்குமேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் மகிழோட அப்பா வந்து ஒரு பெரிய கேசில் பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ளே மகிழ் உள்ளே போயிட்டு விண்டோலாம் வச்சு ஸ்பேஸ் கொடுத்து, ஸோ அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பில்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பேஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெக்டிக்கான ஸ்கெடியூலில் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 1 ஹவர் 2 ஹவர் ரொம்ப குவாலிட்டி டைமாக நம்மளால் இங்கே வந்தால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸ்க்ரீன் டைம் முதல்ல குழந்தைங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். கொஞ்சம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து வீட்டில் இல்லாத நிறைய டாய்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் நம்ம அமைச்சு கொடுக்குறோம். ஸோ நாங்கள் எப்போயுமே ட்ரிச்சி போனால் ஏதாவது ஒரு ப்ளே ஏரியா போயிருப்போம். ஆல்ரெடி நீங்கள் விலாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் அண்ட் ரொம்ப பிடிச்சது. என்னோடய பையனுக்கும் இது வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு ஒரே நாள்லேயே. யூஸ்வலாக ப்ளே ஏரியா போகிறது வந்து இப்போ ரொம்ப நார்மலைஸ் ஆகிடுச்சு. எல்லா கிட்ஸுமே எவ்ரி வீக்கெண்ட் நார்மலாக சாஃப்ட் ப்ளே ஏரியா போகிறாங்க. இந்த மாதிரி மண்ணில் விளையாடுறது அண்ட் தென் ஹோல் கிச்சன் செட்டப் இருக்கிறது, இது மாதிரி டேபிள்லேயே பில்டிங் பிளாக்ஸ் செட் பண்ணுற மாதிரி. அது என் பையனுக்கு வந்து பில்டிங் பிளாக்ஸ்னால் ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஸோ அதனால் அது செட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸோடு வைக்கும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. என்னோடய யூடியூப் சேனலில் என்னோடய பையன்கிட்ட எவ்வளோ புக்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இன்கேஸ் பார்க்கலன்னா லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நிறைய குழந்தையிலேருந்து நிறைய புக்ஸ் படிக்கிறான். இப்போ வரைக்குமே கிட்ஸோட அந்த போர்ட் புக்ஸ் வந்து எங்கள்கிட்ட இருக்குது, நிறைய படிக்கிறான். பட் ஸ்டில் அங்கே போயிட்டு புக்ஸ் பார்க்கும்போது அப்போயும் இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அவங்களுக்கு. பட் புக்ஸ் எல்லாம் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. ஸ்பெல்லிங் ஒன்றுன்னா குட்டி குட்டி அவங்க படிக்கணும்ல, அதுக்கு டைம் இல்லை. 1 ஹவர் பத்தில். பட் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருந்தால் யூனிக்காக அந்த பப்பெட் புக்ஸ் படிக்க வைக்கலாம். அண்ட் ஃப்ளாப் புக்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சுங்க. கிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நான் அந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்கிற அளவுக்கு ரேஞ்சில் இருந்துச்சு. மகிழ் பொறுத்த வரைக்கும் டைம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் கிளம்பி வந்துடுவான். குழந்தையிலேருந்தே அது மாதிரியான ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. அழுகிறதோ அடம் பண்ணுறதோ டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு கேட்குறதோ எதுவுமே கேட்க மாட்டான். 1 ஹவர் இருக்குது தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். யூஸ்வலாக அடம் பிடிச்ச அழுகிற கிட்ஸுக்கு நம்ம வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். லைக் இன்னும் 10 மினிட்ஸ் இருக்குது, இன்னும் 5 மினிட்ஸ் இருக்குது, இன்னும் 15 மினிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம வந்து அவங்களுக்கு we have to keep them posted. எவ்வளோ டைம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி 5 மினிட்ஸ், கடைசி 2 மினிட்ஸ், கடைசி 1 மினிட்டுங்கும் போது அவங்க மென்டலி ப்ரிப்பேர் ஆகிப்பாங்க. அது மாதிரி தான் மகிழை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறனால நம்ம வந்து 1 ஹவருக்கு பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 ஹவரில் அவன் வந்து கிளம்பிடுவான். ஸோ அது எங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இருக்கலான்னு அவனுக்கு தோணுனா கூட நெக்ஸ்ட் டைம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இன்னொரு 417 ருபீஸ் பே பண்ணி இன்னொரு 1 மணி நேரம் விட்டால் கூட இவங்க விளையாடுவாங்க. பட் அந்த அமௌண்ட்டை வந்து நான் நெக்ஸ்ட் டைமுக்கு ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன். கையில் வந்து எப்போயுமே கிட்ஸுக்கு வந்து டேக் ஒட்டிடுறாங்க. ஸோ அதில் வந்து டைம் மென்ஷன் பண்ணிடுறாங்க. 1 ஹவர் அப்படின்னா இந்த ப்ளே ஏரியாவுக்கு 1 ஹவர் மென்ஷன் பண்ணிடுறாங்க, இன் டைம் அவுட் டைம்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா கிட்ஸையும். ஸோ அதில் அவங்க கையில் டேக் பார்த்துட்டு டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மக்கிட்ட டைம் முடிஞ்சிச்சு அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. நம்ம கிளம்பிடலாம். ஸோ நம்ம தான் டைம் பார்த்துட்ருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. நம்ம பாட்டு கிட்ஸ் வந்து இண்டிபெண்ட்டாக விளையாடுறாங்க. கொஞ்சம் பெரிய கிட்ஸ் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்கோ லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு கூட வெயிட்டிங் ஏரியாவில் நம்ம உட்காந்துட்டு கிட்ஸை ஃபுல்லாக விளையாட விட்டுட்டு இண்டிபெண்ட்டாக விளையாடுற கிட்ஸ் வந்து தனியாக விளையாடிப்பாங்க. பேரண்ட்ஸோடு விளையாடணுன்னு ஆசைப்படுற கிட்ஸு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு விளையாடிக்கலாம். ஸோ பேரண்ட்ஸும் கம்ப்ளீட்டாக எல்லா ஏரியாலையுமே உள்ள அலௌடு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ப்ளே ஏரியா சாஃப்ட் ப்ளே ஏரியாவுக்கு மட்டும் தான் சாக்ஸ் போட்டுட்டு போனோம். இந்த 4 ரூம் இருக்கிற ஏரியாவுக்கு சாக்ஸ் தேவைப்படாது. பிகாஸ் மண்ணிலலாம் விளையாடுறாங்கல்ல. அதனால் எல்லா கிட்ஸுக்குமே ரொம்ப மணலில் விளையாடுறது பிடிக்கும். நம்ம வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனால் தான் நம்மளால் மணலில் விளையாட வைக்க முடியும். ஸோ இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நிறைய வெஹிக்கிள்ஸ் வேறு வச்சுருந்தாங்க. கிட்ஸ் அதுலேருந்து மண் அள்ளி ட்ரக்கில் லோட் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸ்கவேட்டர்ஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு மணல்லையே ரைட் பண்ணி போகிறதுக்கு வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கிட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட்
எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கேம்ஸ் வந்து எப்பயும் இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று கூட சொல்லலை. எனக்கு 10ல் டைமுன்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களோட கிட்ஸ் எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் பெரிய பசங்க வரைக்கும் விளையாடலாம். விஆர் கேம்ஸ் வரைக்கும் இருக்குது. செப்பரேட்டாக பே பண்ணி விளையாடிக்கலாம் நம்ம ரீசார்ஜ் பண்ணி. ஸோ இந்த பர்டிகுலர் பார்க்கை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். நான் 100% உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இந்த பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா, தில்லைநகர் 11th கிராஸ் கிட்ட பிளானட் கே அப்படிங்கிறது தான் இந்த பார்க். ரைட் ஃப்ரம் என்டரிங்லேருந்தே கிட்ஸுக்கு ரொம்பவே பிரைட்டாக லேட்டன்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. அண்ட் ட்ரெயின் இருக்கும் சுற்றி போகிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.